Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் டேட்டா வேலிடேஷனில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டான ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே நீங்கள் ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது எப்படி உங்கள் டேட்டா வேலிடேஷன் அழகாக வேலிடேட் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது கட்டாயம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்லா ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா எங்களையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா வேலிடேஷனை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். டேட்டா வேலிடேஷனை பற்றி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இந்த வீடியோ கொண்டு போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, டேட்டா வேலிடேஷனை எதுக்கு க்ரியேட் பண்ணுவோம், எப்படிலாம் பண்ணுவோன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னா நம்ம சேனலில் டேட்டா வேலிடேஷனை பற்றி பேசிக் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சரி, ஓகே. நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க டேட்டா வேலிடேஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? டேட்டா வேலிடேஷனை போட்டதுக்கப்புறம் கீ பண்ணும்போது எந்த டேட்டாவை அந்த செல் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அந்த வேலிடேஷன் நம்ம பண்ண முடியும். தப்பாக கீ பண்ணால் தப்பாக கீ பண்ணியிருக்குங்கன்னு சொல்லும், கரெக்டாக கீ பண்ணால் அலோவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லை என்டர் பண்ணப்படுற வேல்யூவை டேட்டாவை வேலிடேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் டேட்டா வேலிடேஷனுடைய வேலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறதுக்கு நார்மலான இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் டேட்டா வேலிடேஷனில் நம்ம ஃபார்முலாவை இன்டெகிரேட் பண்ணும்போது பயங்கரமான அவுட்புட் கிடைக்கும். பயங்கரமாக உங்களால் கண்ட்ரோல்லாம் கூட பண்ண முடியும். இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் ஒன்லி கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும், வேறு ஏதாவது அவங்க கீ பண்ணாங்கன்னா அலோவ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு நீடு இருக்கும்போது நீங்கள் ஒரு சில ஃபார்முலாவை டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் டைப் பண்ணுற மாதிரி யூசருக்கு நான் பர்மிஷன் கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு கவனிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவை தான் இன்புட் பண்ண போகிறோம், ஃபார்முலாவை தான் கண்டிஷனில் செட் பண்ண போகிறோன்றதுனால அலோ அப்படின்றதுல செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலா கீப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துடுச்சு. ஈக்குவல் டு போட்டுட்டு எக்ஸாக்ட் அப்படின்ற ஃபார்முலாவை போடுவோம். இந்த ஃபார்முலாவில் 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எந்த செல்லில் நீங்கள் வேலிடேட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை நீங்கள் இன்புட் பண்ணணும். லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நார்மலாக செலக்ட் பண்ணிவிடுங்க. கம்மா கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு ஃபார்முலாவை போட போகிறோம். அப்போ கேரக்டரில் உள்ளதானே வேணும் இல்லையா? ஓப்பன் ப்ராக்கெட், இதுலேயும் B4A செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இந்த 2 ஃபார்முலாவும் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கீ பண்ணும்போது லோயர் கேரக்டரில் கீ பண்ணுறீங்கன்னா அதை அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். நீங்கள் கேபிட்டலில் கீ பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணோம். ஓகே பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவையான கண்டிஷனை டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே ஃபார்முலா மூலமாக அழகாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அப்ளை பண்ண அந்த கான்செப்ட் லாஜிக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேபிட்டலில் கீ பண்ணால் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணணும், லோயர் கேஸில் கீ பண்ணால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. செக் பண்ணி பார்த்துடலாம். இந்தியான்னு நான் லோயர் கேஸில் கீ பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன இது அலோவ் பண்ணலை, எஸ்கேப் கொடுத்துடலாம். இந்தியான்னு நான் கேபிட்டல் லெட்டரில் கீ பண்ண ட்ரை பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். என்ன இது அலோவ் பண்ணுது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இது என்ன பண்ணுது, எப்படி இந்த அவுட்புட் வருது, எப்படி இது செக் பண்ணுறது, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். சைனான்னு நான் கேபிட்டலில் கீ பண்ணி என்டர் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது. சைனான்னு லோயர் கேஸில் கீ பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். என்னை இது அலோவ் பண்ணலை. நான் என்ன ரேஞ்சில் செலக்ட் பண்ணி இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணணும் அந்த இடத்துலலாம் என்னை இது கரெக்டான வேலிடேட் பண்ணி செக் பண்ணுது. இதே மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷனை போட்டு யூசர்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால தப்பான டேட்டாவை கீப் பண்ண முடியாது. கண்டிஷன்லாம் போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால கரெக்டான டேட்டா மட்டும்தான் இன்புட்டாக பண்ண முடியுன்றதுனால டேட்டா உங்களுக்கு திருப்பி வரும்போது ரொம்ப அக்யூரேட்டாக வரும். சரியா? எம்ஐஎஸ்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஃபார்ம்ஸ் டிசைன் பண்ணுவீங்க, நிறைய டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணி அவங்களுடைய டீமுக்கு கொடுப்பீங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை போட்டு அழகாக கொடுக்கும்போது அவங்களால கீப் பண்ணப்படுற டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு திரும்பி வரும். ஓகே, பிளாங்கான செல்ஸை செலக்ட் பண்ணி டேட்டா வேலிடேஷன் மூலமாக ஃபார்முலாவெல்லாம் போட்டு ஓகே பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இதில் கீ பண்ணுறவங்க கரெக்டான டேட்டாவை தான் கீ பண்ணணுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி டேட்டா கீ பண்ணப்பட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல எந்தெந்த டேட்டாலாம்
தப்பாக இருக்குது, ஃபுல் கேபிட்டலில் இல்லாமல் பார்ஷியலாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கண்ணாலேயே பார்த்து பண்ணிங்கன்னா கண்ணெல்லாம் வலிக்கும் இல்லையா? அதனால் டேட்டா வேலிடேஷன் மூலமாக நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா தான் போட போகிறோம். அதே ஃபார்முலா திருப்பி உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா போட போகிறோம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா அவ்வளோதான். நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். லாக் எல்லாம் பண்ணாமல் தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் இந்த ரெஃபரன்ஸ் இன்டர்னலாகவே மாறி ஒரு செல்லையும் செக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே பண்ணுவோம். ஓகே, இருக்கிற டேட்டாவில் இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணால் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் இன்வாலிட் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கேபிட்டலில் இல்லையோ அதெல்லாம் ஹைலைட் ஆகும், உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் டேட்டா வேலிடேஷனுக்குள்ள நிறைய ஃபார்முலா உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி போட்டு கண்ட்ரோலை அதிகப்படுத்திட்டே போகலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அதிகப்படுத்தலாம், டேட்டாவை அக்யூரேட்டாக வச்சுக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலேயும் உங்களுக்கு டேட்டா வேலிடேஷனில் ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா அது இதுதான். ஓகேங்களா? என்னென்னா இந்த இடத்துல இன்புட் மெசேஜ் அண்ட் எரர் அலர்ட் இது ரெண்டையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா யூஸருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், அழகாகவும் புரியுன்றதுனால இதையும் நீங்கள் டெவலப் பண்ணுறது நல்லது. கட்டாயமாக உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆமாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு ஃபீல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிக்கலாம். See you in the next video. Thanks for watching.